பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது எல்லா இறை வார்த்தைகளும் இன்று நமக்கு கூறுவது என்னவென்றால் ஒன்றே ஒன்றுதான், நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எசாயா தீர்க்கதரிசியும் அதையே சொல்கிறார். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் திருமுகத்திலும் அதையே சொல்கிறார். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்துவும் அதையே சொல்கிறார், நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார், நற்செய்தியை அறிவிக்கதான், அதாவது சுவிசேஷம் அறிவிப்பதற்காக எனக்கு திருப்பொழிவு செய்துள்ளார்கள். நற்செய்தியை நாம் அறிவிக்கும் போது உடைந்த உள்ளங்களை தேற்றவும், ஆண்டவருடைய நாள் வருகிறதென்று அறிவிக்கவும், சீயோன்ல அழுகிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லவும், நல்லிவுற்றிருக்கிற கஷ்டப்பட்டிருக்கிற இருதயத்துக்கு புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் ஆண்டவர் அனுப்பியதாக கூறுகிறார். நற்செய்தியை நாம் அறிவிக்கும் போது பல துன்பங்கள் நமக்கு வந்தாலும் நாம் அதை பொருட்படுத்தாமல் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, திருத்தூதர் பவுல் என்ன சொல்றாங்கன்னா, நான் நற்செய்தி அறிவிப்பதில் பெருமைப்பட ஒன்றுமே இல்லை. நற்செய்தி நம்ம அறிவிக்கும்போ நம்ம பெருமைப்படக்கூடாது, தாழ்மையா இருக்கணும். நான் தான் நற்செய்தி அறிவிக்கிறேன், என்னாலதான் எல்லாம் முடியும் அப்படின்னு நம்ம பெருமைப்படக்கூடாது, தாழ்மையா போகணும். ஆண்டவருடைய சுவிசேஷம் நம்ம அறிவிக்கிறோம், அப்ப நம்ம தாழ்ந்து போகணும். அந்த நற்செய்தியை நம்ம அறிவிக்காட்டு ஐயோ கேடு. அதை நம்ம விரும்பி செய்தாலும் கைமாறு உண்டு, விரும்பாம செய்தாலும் அதுக்கு கைமாறு உண்டு. ஆனால் பவுல் சொல்கிறார், என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு இந்த சுவிசேஷம் அறிவிப்பது. நான் கைமாறு கருதாமல் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். சுவிசேஷம் அறிவித்தா ஏதாவது கைமாறு கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டா அதற்கு பவுல் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. பவுல் சொல்றாங்க, கைமாறு இந்த நற்செய்தியை அறிவிக்கும்போ நமக்கு கிடைக்கும் இல்லையா மன ஆறுதல். என்னால ஒரு 4 மக்கள் மனம் திருந்தி ஆண்டவரிடம் வந்தாங்க, அந்த மன ஆறுதல் தான் நமக்கு கைமாறு. பவுல் நற்செய்தியை அறிவிக்கும் போது நற்செய்தி அறிவிப்போருக்கு உரிய உரிமையா அவங்க எடுத்துக்கிடவே இல்லையா. யாருக்குமே அடிமையா இருக்காத பவுலை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. சவுலாக இருந்த பவுலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலாக மாற்றினார். சவுலாக இருக்கும்போது ரோம படை தளபதியாக இருந்தவர். யாருக்கும் அடிமையாக இருக்காத அந்த மனிதர் திருத்தூதராக மாறுகிறார் என்றால் எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அதிசயம். அவங்க சொல்றாங்க, நான் யாருக்கும் அடிமையாக இல்லாதவன், ஆனா கிறிஸ்துவின் பொருட்டு கிறிஸ்துவோட நற்செய்தியை அறிவிப்பதற்காக தன்னை எல்லாருக்கும் அடிமையாக்கினதாக பவுல் கூறுகிறார். பவுல் வலுவற்றவர்களுக்கு யார் யார் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நமக்கு சொல்ல தெரியாது. அதனால பவுல் என்ன சொல்றாங்கன்னாக்கி, எந்த நிலைமையில இருக்கிறாங்களோ அந்த நிலைமையில போய் நான் அவங்களுக்கு நற்செய்தி சொல்றேன். வலுவற்றவர்களுக்கு நான் வலுவற்றவனா மாறினேன். சிலரை மீட்கும் பொருட்டு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். சிலவங்க யாசுவாங்க, திட்டுவாங்க, கல்லெடுத்து அடிப்பாங்க, ஆனா எல்லாத்தையும் பொறுத்துட்டு சுவிசேஷத்தை அறிவித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு பவுல் சுவிசேஷம் அறிவிக்கும் போது சொன்னாங்க, இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால வரும் ஆசீர்வாதத்துல பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காகத்தான் இந்த எல்லாவற்றையும் செய்கிறேன்னு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி வாழ்கிறோம்? ஒரு சிலருக்காவது நம்மால் முடிந்த நற்செய்தியை ஆண்டவருக்கென செய்ய நாம் முன் வர வேண்டும். அதன் பிறகு நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாள் தன்னை உயிர் உள்ளவராக எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாங்க. அதில் சீஷர்களுக்கும் காட்சி கொடுத்தாங்க. அப்போதான் தோமா நம்பாம நான் அவரோட காயத்துல
விரலை போட்டு பார்த்தாதான் நம்புவேன்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து அவருக்கும் காட்சி கொடுத்து, நீ என்னோட காயத்துல விரலை போட்டு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, தோமாவே, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். நாம் ஆண்டவரை முழுமையாக விசுவாசிக்கும் போது ஆசீர்வாதம் பெற்றவர்களாக ஆகிறோம். அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் 11 பேரையும், யூதாஸ் இல்லை, யூதாஸ் இறந்துட்டாங்க, 11 பேரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு கொடுங்கள், மீட்பு பெறுவாங்க, நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பை அடைவாங்க. நம்பிக்கை கொண்டு நற்செய்தியை பறைசாற்றுறவங்க பேய்களை ஓட்டுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, பாம்பை கூட கையில பிடிப்பாங்க, கொல்லக்கூடிய விஷத்தை குடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு தீங்கும் ஏற்படாது, உடல் சுகமில்லாதவங்களை சுகப்படுத்துவாங்க. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து, அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து, அந்நிய பாஷையின் வரங்களை கொடுத்து அவங்கள அனுப்பி வைக்கிறார். அதன் பிறகு ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்து ஆண்டவராகிய பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்துட்டாங்க. இவங்க நற்செய்தியையும் பறைசாற்ற கிளம்பிட்டாங்க. அந்த சமயத்துல ஆண்டவர் கூடையே இருந்து, அந்த நேரத்துல ஆண்டவர் இவங்க கூடையே இருந்து இவங்களை செயல்படுத்தினாங்க. பிரியமானவர்களே, அதன் பிறகு இந்த 11 சீஷர்களும் இன்னொரு சீஷன் வேணும்னு சொல்லி யூதாசுக்கு பதிலாக ஆண்டவரிடம் கேட்டு ஜெபம் பண்ணி சீட்டு குலுக்கி போட்டு மத்தியாசை 12வது சீஷனாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவரும் சேர்ந்துதான் அதன் பிறகு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, நம்மை படைத்தவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்காவது ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி எடுத்து கூறுங்கள். ஸ்தோத்திர பலி சொல்லுங்கள். தினந்தோறும் ஸ்தோத்திர பலி சொல்லும் போது நடக்காத காரியங்கள் கூட நடக்கும். ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, எப்பொழுதும் நான் சொல்வது, திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஜெபியுங்கள். தனித்திருந்து ஜெபியுங்கள், குழுவாக ஜெபியுங்கள், குடும்பமாக ஜெபியுங்கள். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். கிறிஸ்தவர்களாக இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம். இந்த ஒவ்வொரு வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்று அன்புடன் லைலா ஜேசுபாலன்.